சாண்ட்ராக்கா பொய் சொல்லலாம், இவ்வளோவாக்கா பொய் சொல்லுவீங்க? நேற்றுலேருந்து நீங்கள் உங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து உங்கள் பொய்க்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? முதல்ல வந்ததும் ரம்யா கிட்ட போயிட்டு தன்னுடைய குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவங்க விஷம், பாம்பு மட்டும் சொல்லலை. ஆனால் விஷம்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. பாம்புன்னு சொன்னது பார்வதி. ரம்யா கிட்ட வீடியோ இருக்குது, நான் காட்டுறேன்னு சொன்னப்போ கூட என் குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் அந்த மாதிரி பேசலை, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு உருட்டிட்டு வந்தீங்க. இவங்க வந்ததுலேருந்து எல்லாரும் போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து கேட்டது வந்து நம்ம அமித் அவர்கள். அமித்கிட்ட இவங்க போய் பேசுகிறேன்னு சொல்லி அங்கே போய் வந்து பேச போய் அமித் எம்மா தாயம் சகவாசமே வேணாம் என்னை விட்டுருமா அப்படின்னு வந்து காலில் விழுந்து கதற, இல்லை இல்லை நீ பேசி தான் ஆகணும்னு இந்தம்மா அங்கேயே உட்காந்து கதற. கடைசியில் அமித் வந்து கேட்டார், இந்த மாதிரி நீ என்னை பேசியிருக்க, நீ உடஞ்சி உட்காந்துரும் போது அந்த வாரம் முழுக்க உனக்காக நான் கூட நின்றுருக்கேன். ஆனால் நீ நானா இவரை பேச சொன்னேன், இவராக வந்து என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருக்க, அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. கரெக்டாக? இதுக்கு இந்த அம்மா வந்து என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் அமித், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அமித், எனக்கு உரிமை இருக்குன்னா வந்து நேற்று பேசினாங்க. எதுக்கு? அமித்கிட்ட பேசுகிறதுக்கு மேடமுக்கு உரிமை இருக்குதாம்மா. இப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. போய் அமித் கையை பிடிச்சி உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசி இதே விஷயத்தை பிரஜன் அவர்கள் அமித்தையும் சாண்ட்ராவையும் வச்சு தப்பாக பேசுனா சாண்ட்ரா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? பண்ணிக்க மாட்டாங்க. திவ்யா அந்த மாதிரி உங்களையும் அமித்தையும் வச்சு பேசினா சாண்ட்ரா என்ன பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் ஒரு பொண்ணை உங்கள் கணவரோட சேர்த்து வச்சு பேசலாம், அதையும் இல்லைன்னு மறுக்குதுமா இந்த அம்மா. நேற்றுக்கு கனி அவர்கள் வந்து கூப்பிட்டு புலகிறாங்க, நீங்கள் எப்படி என்ன கிளவின்னு சொல்லுவீங்க, அது என்ன வார்த்தை அப்படின்னதுக்கு உடனே அங்கே ஒரு உருட்ட ஆரம்பிச்சிருச்சு சாண்ட்ரா. நேத்தே ஐயோ நான் வந்து எப்படி சொன்னேன்னு தெரில, நான் வந்து சும்மானா சொல்லியிருப்பேன், நான் மீன் பண்ணிலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யார்? இந்தம்மா. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாமா. இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து நினச்சாங்களாமா. இன்டென்ஷனலாக நான் சொல்லலை, நான் வந்து ஆப்போசிட்டில் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து டக்குன்னு அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டேன். எப்படி சாண்ட்ரா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஃப்ளோவில் சொல்லுவீங்க, இன்டென்ஷனலாக சொல்ல மாட்டீங்க, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன்னு சொல்லுவீங்க, விளையாட்டாக பேசணுன்னு சொல்லுவீங்க. இதே பதிலாக மற்றவங்க சொன்னால் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? கனி போட்டு போலன்னு புலகிறாங்க, நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசுவீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? எப்படி நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்பயே கனி அவர்கள் வந்து திவ்யாவையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு நீங்கள் தப்பாக பேசுறதை கூட கேட்குறாங்க, சாண்ட்ரா தப்பாக பேசுறதை கேட்குறாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் அந்த இன்டென்ஷனில் பேசவே இல்லை, சத்தியமாக நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் அப்படி பேசினேன்னா என் புருஷனை தானே நான் பேசுவேன், நான் எப்படி பேசுவேன் என் புருஷன்? அப்போ உன் புருஷன்னா நீ பேச மாட்டேன், மற்றவங்களாம் நீ பேசிடுவேன் இல்லையா? நான் அந்த எண்ணத்தில் நான் பேசவே இல்லை. எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு வந்து கொடுக்காம திவ்யாவுக்கு நீட்டிக்கணும்னு கொடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அந்த பாண்டெல்லாம் நான் என்றைக்குமே தப்பாகவே நினச்சதில்லை அப்படின்னு நேற்று ஒரு உருட்டினாங்க. இதே சாண்ட்ரா தான் இந்த வீட்டுக்குள்ளே விக்கல்ஸ் கிட்ட, அதாவது விக்கல்ஸ் கிட்ட இல்லை, இவர் அமித்துக்கிட்ட உட்காந்து சொன்னாங்க. இந்த ராஜாராணி டாஸ்க், அந்த நகை பாதுகாக்கிற அந்த டாஸ்கில் இவங்க ரெண்டு பேருமே கண்ணாலே பேசிக்கிறாங்க. யார்? பிரஜனும் திவ்யாவும். விக்கல்ஸ் வந்து என்னை அதை கண்ணை காட்டுறாரு, அங்கே பார்த்தீங்களா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அமித்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இன்றைக்கி நான் அந்த எண்ணத்தில் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை உட்கார வச்சு இவங்க பின்னாடி யாரை பற்றிலாம் கேவலமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற குறும்படங்களை போட்டு காட்டும். அப்பயாச்சும் இந்த அம்மா உண்மையை சொல்லுமான்னு தெரில. அடுத்து பிரஜன்கிட்ட போயிட்டு இன்றைக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்கு, பணப்பெட்டியே இவங்க எடுக்காததுக்கு காரணம் திவ்யாவா. இப்போ நம்மலாம் வந்து கானாமன் வந்து பணப்பெட்டி எடுத்ததுக்கு காரணம் அரோரான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே இந்தம்மா இவங்க பணப்பெட்டி எடுக்காததுக்கு காரணம் திவ்யாவா. திவ்யா வந்து சதி பண்ணி ஏமாற்றிட்டாலும். சரி, அப்படி என்ன ஏமாற்றிட்டா அப்படின்னு வந்து கேட்டால் இவங்க சொல்கிறாங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்களாமா, அந்த பாட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சாமா, அதனால் எடுக்கலையாம். என்னடா பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாயம் சம்பாதிச்சதை நார வாயம் திங்கிறேன், காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிற அந்த பாட்டை ஜென்ரலாக அவங்க பாடிட்டு இருந்தாங்கங்க.
பணம் சேரும்போது ஜென்ரலாக அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த அம்மாவை கிண்டல் பண்ணுறதுக்கு, இந்த அம்மாவை ட்ரிகர் பண்ணுறதுக்காக திவ்யா பாடினாங்களாம். இப்போது கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு காரணம் அரோரா. அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. அவங்க எங்கேயோ பாடிட்டு இருந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் பணப்பெட்டி சரி நல்லா வாயன் சம்பாரிச்சுதான் நாரவாயன் திங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் வந்து நாரவாயா? நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? சாண்ட்ரா நீங்கள் நாரவாயா? அப்போ இனிமேல் சாண்ட்ராவை நாரவாயனே கூப்பிட்டுடலாமா? ஒருத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வைக்கலாம், லாஜிக்கே இல்லாமல் பேஸ்மெண்ட்டே இல்லாமலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கக்கூடாது. இப்படித்தான் பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க. ஒரு புருஷனா அவன் வந்து நேற்றுக்கு வந்து அவ்வளோ நடிப்பு நடிக்கிறார் பிரஜன் வந்து, நீ என் தங்கச்சி தான், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, எனக்கு வந்து உனக்கு அப்புறம் தான் சாண்ட்ரா அப்படின்லாம் நேற்று பேச தெரிஞ்சதில்ல. வெளியில் போயிட்டு இதே குற்றச்சாட்டு திவ்யா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மனைவி வைக்கும்போது நீங்கள் வெளில என்ன பண்ணீங்க? அதை விட மோசமாக நீங்கள் பேசுனீங்க. என்ன பேசினார் தெரியுமா? அவர் பிரதர் கார்டு யூஸ் பண்ணி என்னை வந்து என்கிட்ட கேம் விளையாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரதர் கார்டை போட்டு விட்டாருங்க. நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய கேரக்டரை நீங்கள் கொச்சப்படுத்தலாம், ஆனால் அந்த பொண்ணு வந்து அமைதியாக பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம். இது வந்து சாண்ட்ரா வந்து தொடர்ச்சியாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுக்கும் அவங்க பணப்பெட்டி எடுக்காததுக்கும் என்ன, இந்த மேடம்க்கு என்னன்னா இவங்க டைட்டில் வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு, அதனால் அவங்க பணப்பெட்டி எடுக்கலை. சரியா? ஏன்னா விஜய் சேதுபதி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சேனலில் இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், இந்த பணப்பெட்டி வேணாம் அப்படின்னு ஒரு மமதையில் நீங்கள் இருந்துபிட்டு உங்கள் பெட்டியை நீங்கள் எடுக்காததுக்கு காரணம் திவ்யான்னு ஒரு உருட்டுறீங்களே, இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளவு தான் சேச்சி போய் பேசுவீங்க? பொய்க்கு மேலே போய், அதுவும் குழந்தைங்க மேலெலாம் சத்தியம் பண்ணிட்டு போய் வேறு பேசுகிறீங்க. இன்றைக்கும் போய் பேசுகிறீங்க, எப்பயுமே மனசுக்குள்ளே போய் தானா? ஸோ இது வந்து நடந்துச்சுங்க. எனக்கு காலையில் நேற்று நைட்லேருந்து இது வந்து நடந்துச்சு. நான் காலையிலே வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், பட் பொங்கலுக்கு நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இவங்களோட தொடர்ச்சியான இந்த பொய்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.